நான் சிவகாமி. இன்னைக்கு நம்ம வந்து 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இம்பார்ட்டன்ட் சம்ஸ் போடுறேன். இது ஆக்சுவலாக மண்டே அவங்களுக்குலாம் குவார்டர்லி எக்ஸாம்ஸ் இருக்கு இல்லையா, அதனால அவங்களுக்கு 6th சாப்டர் வரைக்கும் 6th சாப்டர் ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் வரைக்கும் உங்களுக்கு போர்ஷன்ல இருக்கு. அதுல எதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டோ அதெல்லாம் நான் வந்து சொல்றேன். நீங்க கண்டிப்பா அந்த சம்மெல்லாம் நல்லா ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. ஷியரா நீங்க வந்து 85% வாங்க முடியும் இது படிச்சாலே. இது தவிர கிராஃப், ஜியோமெட்ரி எல்லாத்தையும் போட்டு பார்த்துருங்க. சரியா? எக்ஸசைஸ் 1.1ல 6th third sum, example 1.11, exercise 1.4ல second sum, exercise 1.4ல 10th sum, example 1.23, exercise 1.5ல 8th first sum. Actually first chapterல exercise 1.4ம் 1.5லையும் தான் இம்பார்ட்டன்ட் சம்ஸ் இருக்கு. அதில் இருக்க எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் நல்லா பார்த்துருங்க. அதுலேருந்து ஒரு சம் கண்டிப்பாக 5 மார்க் வந்துடும். இந்த தடவை சாப்டர்ஸ் கம்மிங்கிறதுனால செட்லேருந்து 2 சம் வரும். ஸோ அதை நல்லா பார்த்துருங்க. சரியா? அடுத்து சீக்வன்ஸ் வந்து கொஞ்சம் கஷ்டமான டாபிக். ஸோ இருக்க அந்த 5 சம்மே நல்லா பார்த்துருங்க. சரியா? எக்ஸசைஸ் 2.1ல 6th fourth sum, எக்ஸசைஸ் 2.2ல 4th sum, எக்ஸசைஸ் 2.4ல secondல first sum, எக்ஸசைஸ் 2.5ல 11th sum, எக்ஸசைஸ் 2.7ல 6th first sum. எக்ஸசைஸ் சீக்வன்ஸ் கொஞ்சம் கஷ்டம்தான், ஆனால் இந்த சம்ஸை மட்டுமாவது நீங்கள் நல்லா பார்த்துருங்க. இதுலேருந்து ஒரு 2 சம் கண்டிப்பாக வந்துடும். சரியா? தேர்ட் சாப்டர் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆக்சுவலாக ஃபைனலுக்கே வந்து 3 சம் வருது. பப்ளிக் எக்ஸாம்லேயே வந்து 3 சம் வருது. நம்ம வந்து தேர்ட் சாப்டர் வந்து நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணணும். ஈஸியாகவும் இருக்கும், இம்பார்ட்டண்ட்டான டாப்பிக்கும் கூட. அதனால தேர்ட் சாப்டர் நல்லா பாருங்க. எக்ஸசைஸ் 3.1ல ஃபர்ஸ்ட் சம், எக்ஸசைஸ் 3.2ல ஃபர்ஸ்ட் தேர்ட் சம், எக்ஸசைஸ் 3.4ல செகண்ட்ல fourth sum, எக்ஸசைஸ் 3.8ல செகண்ட்ல ஃபர்ஸ்ட் sum, எக்ஸசைஸ் 3.14ல fourth sum. இதெல்லாம் எப்படின்னா பிரிப்பாங்க. 3 வந்து 3ஆ பிரிப்பாங்க. 3.1 to 3.5லேருந்து ஒரு சம், அடுத்து 3.5லேருந்து 3.11க்குள்ள ஒரு சம், அடுத்து 3.11லேருந்து 15க்குள்ள ஒரு சம், அதுக்கப்புறம் மேட்ரிக்ஸ்லேருந்து ஒரு சம். கிட்டத்தட்ட 4 சம் வரும் கண்டிப்பாக. இதில் எப்படின்னா ஃபஸ்ட்டு சம் வந்து சால்விங் ஈக்குவேஷன்ஸ் 3.1 அதுலேருந்து ஒரு சம், ஜிசிடி எல்சிஎம்லேருந்து ஒரு சம், ஸ்கொயர் ரூட்லேருந்து ஒரு சம், ஆல்பபீட்டாலேருந்து ஒரு சம். ஓகேயா? இதை நீங்கள் நல்லா படிச்சுக்கோங்க. அதுக்கடுத்து ஃபோர்த்து சாப்டர் வந்து ஜியோமெட்ரி, தியரட்டிக்கல் ஜியோமெட்ரி. அதில் வந்து நீங்கள் வந்து 2 தியரத்தை மட்டும் படிங்க. அனாவசியமாக சம்மு பார்க்க வேண்டாம். ஏன்னா எந்த சம் கேட்பாங்கன்னே உங்களால் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ எல்லாத்தையும் படித்து குழப்பிக்காம பேசிக் ப்ரொபோர்ஷனாலிட்டி தியரத்தையும் ஆங்கிள் பைசெக்டார் தியரத்தையும் நல்லா படிச்சுக்கோங்க. கண்டிப்பாக அந்த தியரம் வந்துடும். அடுத்து 5th சாப்டர் வந்து கண்டிப்பாக நல்லா படிக்கணும். எப்படி தேர்ட் சாப்டர் இம்பார்ட்டன்ட்னு சொன்னேனோ அதே மாதிரி ஈக்குவல் இம்பார்ட்டன்ட் டாபிக் வந்து 5th சாப்டர். நல்லா படிங்க. ஏன்னா அது வந்து ஃபைனலுக்கு நிறையா வரும். 2 சம்ஸ் கண்டிப்பாக 5 மார்க் வந்துடும். ஸோ இதில் வந்து 5.1ல 5th ஃபர்ஸ்ட் சம், எக்ஸசைஸ் 5.3ல 9th சம், எக்ஸசைஸ் 5.4ல 8th சம், எக்ஸசைஸ் 5.4ல 9th சம், எக்ஸசைஸ் 5.4ல 4th சம், எக்ஸாம்பிள் 5.26, எக்ஸாம்பிள் 5.3. பாருங்க 5.3யும் 5.1ம் 5.4 தான் கேட்டிருக்காங்க. ஸோ நல்லா பார்த்துருங்க. இதுலேருந்து கண்டிப்பாக நம்ம நல்லா அட்டன் பண்ணிடலாம். நல்லா படிச்சிடலாம். அடுத்து 6th சாப்டரில் ஒரே ஒரு எக்ஸசைஸ் தான் இன்னைக்கு இம்பார்ட்டன்ட் இருக்கு. ஸோ அது வந்து ஐடென்டிட்டிஸ் தொடர்பான சம் மட்டும்தான், ஹைட்ஸ் அண்ட் டிஸ்டன்ஸ் கிடையாது. ஸோ ஐடென்டிட்டிஸ் உள்ள சம்ஸை 2 மார்க்லேயும் அட்டன் பண்ணலாம், 5 மார்க்லேயும் அட்டன் பண்ணலாம். ஆக்சுவலாக முக்கால்வாசி பப்ளிக்கில் வந்து ஐடென்டிட்டிஸ் உள்ள சம் எல்லாமே வந்து 2 மார்க்ஸில் தான் போகும். ஆனால் இந்த தடவை குவார்ட்டர்லியில் வந்து 6
6.1 மட்டும் கேட்கறனால அது 5 மார்க்லையும் கேட்பாங்க. ஸோ அந்த கிவன் இந்த சம்மை மட்டுமாவது நல்லா பார்ப்பீங்க. சரியா? எக்ஸசைஸ் 6.1ல செகண்ட் சம், எக்ஸசைஸ் 6.1ல தேர்ட்ல ஃபர்ஸ்ட் சம், எக்ஸசைஸ் 6.1ல தேர்ட்ல செகண்ட் சம், எக்ஸாம்பிள் 6.5, எக்ஸாம்பிள் 6.6, எக்ஸாம்பிள் 6.4. நல்லா எழுதுங்க, நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு நிறைய மார்க் வாங்குங்க. விஷ் யூ ஆல் த பெஸ்ட்.